இருக்கிறார். இந்த காலத்தில் உங்கள் குலதெய்வத்தின் அருளானது குறைந்தே இருக்கும். சனி பகவான் தன் கர்ம வினையை நிறைவேற்ற வேண்டியுள்ளதால், உங்கள் குலதெய்வத்தின் அருள் குறைந்து இருப்பதை உங்களால் உணர முடியும். உங்கள் ஆழ் மனதை குறிப்பிடுவதும் இதே 5ஆம் இடம் என்பதால், சனி பகவான் அங்கு அமரும் பொழுது அதிக மனக்குழப்பத்திற்கு ஆளாவீர்கள். எனவே உங்கள் எதிரிகளால் செய்யப்படும் செய்வினை கோளாறுகளால் பாதிக்கப்பட நேரிடும். உங்களுக்கு பிரச்சனை என்றால் அதனை சமாளிக்கும் மன உறுதியும் திறமையும் படைத்தவர்கள் நீங்கள். ஆனால் சனி பகவான் தற்பொழுது உங்கள் 5ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் பிள்ளைகள் மற்றும் தன் பார்வையால் உங்கள் துணைவியாரை பலவீனப்படுத்துவார். இதனால் நீங்கள் அவர்களால் மனக்கசப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். சனி பகவானுக்கு 3 பார்வைகள் உள்ளன. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து அவரின் 3ஆம் பார்வையாக உங்கள் 7ஆம் இடமான ரிஷப ராசியை பார்ப்பார். தன் 7ஆம் பார்வையால் உங்கள் 11ஆம் இடமான கன்னி ராசியை பார்வை செய்வார். தன் 10ஆம் பார்வையால் உங்கள் குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்வை செய்வார். அவரின் பார்வையில் ஒரு பார்வை மட்டுமே உங்களுக்கு நன்மையை செய்வதாக அமைகிறது. சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் லாபஸ்தானத்தில் விழுவதால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். பழைய வீடு, வண்டி, வாகனங்களின் மூலமும் மறைமுக வருமானத்தின் மூலமும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உங்களின் பிறப்பு ஜாதகத்தில் 1, 5, 9ஆம் இடங்களில் பாவ கிரகங்கள் இருப்பின் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சோதனையான காலமாகவே அமையும். இந்த காலகட்டத்தில் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் மற்றும் இடுப்பு பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. அதேபோல் ஹார்மோன் ப்ராப்ளமும் ஏற்படவும் அதிக வாய்ப்புள்ளது. எனவே 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை மிகுந்த கவனமாக இருங்கள். அதன்பின் உங்கள் குடும்பஸ்தானம் மற்றும் பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் கடக ராசியில் உச்சமடைவார். அவர் அங்கு உச்சமடைவது மட்டுமின்றி தன் 9ஆம் பார்வையால் சனி பகவானையும் உங்கள் 5ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். பல நன்மைகளை அடையப் போகிறீர்கள். அது மட்டுமின்றி உச்சம் பெற்ற குரு பகவான் தன் 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பது விசேஷ அமைப்பாகும். இது நாள் வரை நீங்கள் பட்டு வந்த அனைத்து துன்பங்களும் துயரங்களும் அத்துடன் முடிவிற்கு வந்துவிடும். சகல விதத்திலும் அதன் பின் உங்களுக்கு நன்மைகளே ஏற்படும். தேக ஆரோக்கியம் ஏற்படும். வியாபாரம், வேலை என அனைத்திலும் லாபங்களை பார்ப்பீர்கள். உங்களை பிரிந்தவர்கள் அனைவரும் உங்களின் நல்ல குணம் அறிந்து மீண்டும் வந்து உங்களை இணைவார்கள். மனமகிழும் பல சம்பவங்கள் அதன் பின் நடைபெறும். எனவே குருவின் பெயர்ச்சி காலம்